தற்போது வந்த செய்தி, ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கும் வகையில் கடந்த 23ஆம் தேதி சட்டப்பேரவையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் பிரணாப் முகர்ஜி தற்போது அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். மிருக தடுப்புச் சட்டம் 2017-23 திருத்தம் நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இது குறித்த மேலதிக தகவல்களை டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் இந்த தமிழக அரசின் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதன் முழு விவரங்களை சொல்லுங்க. லத்திகா, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பான சட்டம் இதுக்கு முன்னாடியே அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது மாநில அரசின் மூலியமாக ஏற்கனவே மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அரசின் 4 துறைகளும் அதற்கு முன்பாக ஒப்புதல் அளித்தது. குறிப்பாக மத்திய கலாச்சாரத்துறை, மத்திய சட்டத்துறை, உள்துறை, அதே போல சுற்றுச்சூழல் மற்றும் மற்ற துறைகள் எல்லாமே அதற்கு ஒப்புதல் அளித்து இறுதியாக மத்திய உள்துறை அதற்கு ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவருடைய இசைவும் பெறப்பட்டு அது அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு அது முறைப்படி தமிழக சட்டமன்றத்தில் அந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கடந்த வாரம் சனிக்கிழமை அங்க பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வித்யாசாகர் ராவ் மூலியமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதாவது இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு தி அனிமல்ஸ் ஆக்ட் 1960, இந்த ஒரிஜினல் ஆக்ட் அப்படின்றது 1960ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். அதுல தமிழ்நாடு கொண்டு வந்தது தமிழ்நாடு அளவிலான மாநில திருத்தம், பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு தி அனிமல்ஸ் ஆக்ட் 2017 தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் என்பதுதான் இந்த சட்டத்திற்கான முழுமையான பெயர். அந்த சட்டமானது தமிழக சட்டமன்றத்திலே கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டு குறிப்பாக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் மூலியமாக மத்திய அரசுக்கும் அதே போல குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி கையெழுத்திட்டிருக்கிறார். இதனை தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு சட்டம் தொடர்பான அனைத்து விதமான லீகல் ப்ராசஸும் முழுமை அடைந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதற்கு இருந்த அனைத்து தடைகளும் நீங்கப்பட்டு இது ஒரு முழுமை அடைந்திருக்கிறது. எல்லா சட்ட ரீதியான விஷயங்களும் முழுமை அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்கி அது கையெழுத்திட்டிருக்கிறார். ஹனிகுமார், இந்த சட்டம் நிறைவேற்றுவது இதற்கு என்ன நடைமுறைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது? நிச்சயமா இதுல முக்கியமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா இது கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்வார்கள். மத்திய அரசு பட்டியலே இருக்கு, மாநில அரசு பட்டியலே இருக்கு அப்படின்றதுனால இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தம் என்பது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருவாது. குறிப்பாக தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு கொண்டு இது மாநில அளவிலான ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு தி அனிமல்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான 5 செக்ஷன்ல மாநில அரசு தனக்கே ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி சில விதிவிலக்குகளை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செக்ஷன் 22ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிருகங்கள் எல்லாமே பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ், அதாவது காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சட்டமானது ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயத்துக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி விலங்குகளுக்கு கொடுமை ஏற்படாததை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 5 பிரிவுகள்ல தமிழ்நாடு அரசு இந்த சட்ட திருத்தத்தை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. இது முழுக்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. இதுல அப்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா, இல்ல சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் இருக்கா அப்படின்றது எல்லாமே மத்திய அரசோட கவனத்திற்கு தமிழக அரசு ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்தது. இது எல்லாம் பார்த்துட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், கலாச்சார அமைச்சகம், மத்திய உள்துறை, அதே போல சட்டத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்ட துறைகள் இணைந்து இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை என்பதை தெரிவித்து அதற்கு இசையும் தெரிவித்து ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் தன்னுடைய கன்சென்ட்டை வழங்கியிருந்தார். அதன் பிறகுதான் அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டது. இது ஒரு நடைமுறை. எந்த ஒரு சட்டமும் சட்டசபை நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு ஆளுநர் மட்டுமே கையெழுத்திட்டால் போதும் என்பது நடைமுறை. ஆனால் இது கான்கரண்ட் லிஸ்ட்லேயே வருகிறது. அதாவது மத்திய சட்டத்திற்கும் மாநில சட்டத்திற்கும் ஒரு முரண்பாடு வருகின்ற போது அந்த இடத்திலே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் என்பது தேவையாக வந்திருக்கிறது. மற்ற ஒரு சட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் என்பது கட்டாயம் தேவையில்லை. ஆனால் இந்த சட்டம் என்பது மத்திய பட்டியலிலும் வருகிறது, மாநில பட்டியலிலும் வருகிறது.
மத்திய அரசினுடைய சட்டத்துக்கு எதிராக மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற போது அதில் முரண்பாடு இருக்கின்றது என்ற காரணத்தால் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அவசியம். எனவே அதன் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவருக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது குடியரசுத் தலைவர் தன்னுடைய அப்ரூவலை கொடுத்திருக்கிறார். ஹனிகுமார், இதன் பின்னரும் இதில் ஏதும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதற்கு அடுத்தபடியாக என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும்? நிச்சயமா இது அரசியல் ரீதியா இருந்த எந்த விதமான சிக்கலும் இல்லை. அரசியல் ரீதியாக இருந்த சிக்கல் அகன்று விட்டது. இது முழுமையடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட இதனை எதிர்த்து விலங்குகள் நலவாரியம் நீதிமன்றத்தில் முறையிட்டால் அதன் மீது உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிக்கின்றது என்பதை நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அரசியல் ரீதியாக கான்ஸ்டிடியூஷன்ஸ் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் முழுமையடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே சட்டம் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிவிட்டது. ஜனாதிபதியினுடைய இசைவும் அவர் தெரிவித்து விட்டார். அவசர சட்டத்திற்கு ஆளுநர் கையெழுத்து விட்டார். அது அவசர சட்டமாகவும் வந்துவிட்டது. பிறகு அதனை முறைப்படி தமிழக சட்டமன்றத்தில் வைத்து ஏகமனதாக நிறைவேற்றி விட்டார்கள். அதற்கு சட்ட அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அது அவசர சட்டமும் இல்லை, அது முழுமையான சட்டமாக கருதப்படும். அதன் பிறகு பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவும் தன்னுடைய கையெழுத்திட்டு அது குடியரசுத் தலைவருடைய இசைவுக்காக வழங்கிவிட்டார். குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலாக வழங்கிவிட்டார். தற்போது குடியரசுத் தலைவரும் தன்னுடைய ஒப்புதலை வழங்கிவிட்டார். எனவே சட்ட ரீதியாக இது முழுமையடைந்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டுக்கு இருந்த சட்ட ரீதியான தடைகளும் தற்போது அகன்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய மேலதிக தகவல்களுக்கு நன்றி ஹனிகுமார்.